வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பிராண்ட் நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நியூ ஜெனரேஷன் மாருதி சுசுகி ஷிஃப்ட். இந்தியர்களுக்கு பிரீமியம் கார் பிராண்டான இந்த மாருதி சுசுகி நிறுவனம் அவங்களுடைய புதிய தலைமுறை வெர்ஷனான சுசுகி ஷிஃப்ட்டை வந்து அடுத்த 3 மாசத்துல வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. இந்த புதிய ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டருக்கு அதிகமான மைலேஜ் தரும்ன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரீசெண்டா வந்து ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார் அதிகபட்சமா 25 கிலோமீட்டர் வரை தான் மைலேஜ் தரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காரோட மைலேஜ் அதிகப்படுத்தணுன்றதுக்காக இந்த கார்ல உங்களுக்கு ஹைபிரிட் சிஸ்டத்தை வந்து இந்த கார்ல கொடுத்து வச்சிருக்காங்க மாருதி சுசுகி நிறுவனம். இதை தவிர்த்து இன்னும் பல பிரீமியமான விஷயங்களை வந்து இந்த கார்ல கொடுத்திருக்காங்க மாருதி சுசுகி நிறுவனம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்க கார் என்னன்னு பாத்தீங்கன்னா, மகேந்திரா SUV 300 ஃபேஸ் லிஃப்ட். மகேந்திரா நிறுவனம் அதிக பாதுகாப்பு வசதி கொண்ட கார் மாடலா இந்த SUV 300 வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க லான்ச் பண்ண போற கார் மாடல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காம்பேக்ட் SUV கார் மாடலா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ விற்பனையில் இருக்கக்கூடிய SUV 300 கார் மாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கார் வந்து உங்களுக்கு அதிக சிறப்பு வசதிகளை தாங்குற மாதிரி தான் இந்த காரை வந்து அவங்க அப்டேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரை வந்து ஆல்ரெடி மகேந்திரா நிறுவனம் வந்து சோதனை ஓட்டம், அதாவது டெஸ்ட் டிரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால இந்த கார் எப்ப வேண்டுமானாலும் வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்த 3 மாசத்துக்குள்ள இந்த கார் வந்து வந்துடும், அதாவது லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த கார்ல கொடுத்து வச்சிருக்காங்க மகேந்திரா. நம்ம லிஸ்ட்ல 3வதா இருக்க வண்டி என்ன பார்த்தீங்கன்னா, Hyundai Creta ஃபேஸ்லிஃப்ட். தமிழர்களுடைய முக்கிய பண்டிகை ஒன்றான பொங்கல் திருநாள் அன்னைக்கு இந்த காரை வந்து அவங்க லான்ச் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க Hyundai நிறுவனம். அதாவது ஜனவரி 16ஆம் தேதி வந்து இந்த காரை வந்து புதிய கிரேட்டா வந்து அறிமுகப்படுத்த போறதாக Hyundai நிறுவனம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வண்டியில அப்படி என்னதான் புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ல வந்து உங்களுக்கு உள்பகுதி மற்றும் வெளிப்பகுதி எல்லாமே வந்து பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி Hyundai நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில முக்கிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ADAS சிஸ்டத்தை வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்கோம் அப்படின்னு Hyundai நிறுவனம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 4வதா இருக்க வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கியா சோனட் ஃபேஸ்லிஃப்ட். கியா நிறுவனம் சமயத்தில் வந்து இந்த காரை வந்து உலக அளவில் வந்து வெளியிட்டு செஞ்சுட்டாங்க. ஆனா இப்போ இந்தியாவில் வந்து இந்த கார் வந்து ஜனவரி மாசத்துல வந்து வரப்போறதாக சொல்லி இருக்காங்க. இந்த காருக்கான புக்கிங் பணிகள் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க யாரும் புக் பண்ற மாதிரி இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு புக் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரை வந்து பிப்ரவரி மார்ச் மாசத்துல இருந்து டெலிவரிக்கான பணிகள் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கியா நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோல கடைசியா இருக்கிற கார் என்னன்னு பாத்தீங்கன்னா, டாடா பஞ்ச் EV. இந்த கார் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இந்த நிலையில வந்து இந்த காரை வந்து அவங்க இந்தியாவில் அடுத்த 3 மாசத்துல வந்து லான்ச் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா தான் இந்த காரோடைய டெஸ்ட் டிரைவ் பணிகள் வந்து வேகமா நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி டாடா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ணி இந்த நெக்ஸான் EV போலவே இந்த காருக்கு வந்து இந்தியர்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டாடா நிறுவனம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்கன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக.